பாருங்க, போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், முக்கியமான ஒன்றை பார்த்தோம். காட்ஸ் நேச்சர் என்ன சொன்னேன் போன வாரம்? நீடிய பொறுமை. சாதாரண பொறுமை இல்லை, அவருடைய பொறுமை எப்படியா? நீடிய பொறுமை. அதுவும் ஒரு பாவிக்கு அவர் இறங்குகிறார் பாருங்க, அவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்காக. அது எப்படி இருக்குதான்? மிகுந்த நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவராக ஒரு பாவி மேல அவர் அப்படி ஒரு இருந்தார்னா, அது உனக்கு என்ன? ஒரு கோபாக்கினையின் பாத்திரத்தின் மேல் அவர் அந்த அளவுக்கு இரக்கம் காமிச்சு கிருபை காமிச்சார். அப்போ அவர் நீடிய பொறுமைன்றது அவருடைய நேச்சர். ஆனா அவர் அதையும் தாண்டி எங்க போயிட்டாரா? மிகுந்த நீடிய பொறுமைக்குள்ள அவர் போயிட்டார். ஆனா பொறுமையை குறித்த சாட்சியை பெற்றவர் யாரு பைபிள்ல? யோபு. ஆனா தேவன் நம்மை யோபுவின் பொறுமைக்கு நேராக நடத்தவில்லை. யாருடைய பொறுமைக்கு நேராக நடத்துறாரா? கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. யோபுவினுடைய அந்த சரித்திரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ரொம்ப வேதனையா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் பட்ட பாடெல்லாம் அவ்வளோ பாடுகள், அவர் அந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறாரு. ஆனா இயேசு பட்டது சொல்லி முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருடைய மரணத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? ருசி பார்த்து விட்டார். எல்லாருடைய மரணத்தை ருசி பார்த்துட்டார். அவர் அவர் நமக்காக செலுத்தினது மோர் தேன் இனஃபா. தேவைக்கும் போதும்னு சொல்றதற்கும் மேலாகவே நமக்காக செலுத்திட்டாராம். அந்த அளவுக்கு அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ஒரு ரத்தமாக இருக்கிறது. ஏன்னா பரிசுத்தமான ஒரு ரத்தம், பாவம் இல்லாத ஒரு ரத்தம், தூய்மையான ஒரு ரத்தம். அதனாலதான் நமக்கு இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது. அப்போ நான் தொடர்ந்து எடுத்து வருகிறேன், அடிக்கடி நான் சொல்லுகிறேன், மன்னிக்கிறது என்கிறது அவருடைய நேச்சர், காட்ஸ் நேச்சர், அவருடைய சுவாபம். அதனாலதான் நமக்கு கட்டளை என்ன தெரியுமா? தேவன் நமக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லிட்டு, ஆகையால் 5ஆம் அதிகாரம் தொடங்கும் போது இவ்விதமாக நீங்கள் தேவனை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இவ்விதமாகனா எது? அந்த 4th சாப்டர்ல முடியுது பாருங்க, எண்டில். அவ்விதமாக, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, யூ இமிட்டேட் காட்னு போட்டிருக்கு. அவரை அப்படியே பின்பற்றுகிறவர்களாகுங்கள்னு இருக்கு. அது எவ்வளோ கஷ்டம். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் யாரையாவது ஒருத்தரை மன்னிக்கணும், இல்லைன்னா என்ன மன்னிச்சுக்கணும் நான். ஏன்னா எனக்கும் என் மேலே என்ன வரும்? சில நேரம் எரிச்சல், கோவம் வரும். நான் சந்தோஷம் இல்லாமல் இருந்துட்டு இருப்பேன். அதுவே ஒரு தப்பு. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்றது காட்ஸ் கமாண்ட், அவருடைய கட்டளை. மறுபடியும் சொல்றேன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க, எப்பவும் சந்தோஷமா இருங்கள், பயப்படாதேன்னு சொன்னது அவருடைய கட்டளை. அப்ப நம்ம பயப்பட்டதெல்லாம் எப்படி? அவர் கட்டளை மீறி இருக்கிற மாதிரி தான். அப்ப நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவங்கள்ன்றது இப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. இவைகள் தான் என்னை தீட்டுப்படுத்துகிறது. இதுதான் என்னுடைய வஸ்திரத்திலே ஒரு தீட்டா உட்காருது. ஒரு பிளமிஷன் சொல்றாங்கல்ல, ஒரு சுருக்கம் நம்மள அப்படி அது உட்கார்றது இதுதான். அப்போ நீடிய பொறுமை, அதுதான் போன வாரத்தில் சொல்லும் பொழுது சாதாரண பொறுமை யோபுவின் பொறுமை. ஆனா தேவனுடைய பொறுமை நீடிய பொறுமை. அதனால தான் கலேஷியன்ஸ் 5ஆம் அதிகாரத்துல ஆவியின் கனிகளை குறித்து சொல்லும் போது, இன்னை வரைக்கும் எனக்கு ஆவியின் கனி சொல்ல தெரியாதுங்க, நான் ஒத்துக்கிறேன். என்னை கொண்டு எங்கேயாவது பைபிள் வசனம் சொல்லுன்னு சொன்னா எனக்கு மார்க்கே கிடைக்காது. ஏன் தெரியுமா? எதுவுமே மனப்பாடமா தெரியாது. ஆனா அவருடைய நேச்சர் என்னன்றதை மாத்திரம் அவர் கற்றுக் கொடுத்துட்டு வராரு பாருங்க. அது மாத்திரம் ஸ்ட்ராங்கா என்ன ஆயிடுது? மனசுல பதிஞ்சிருச்சு. அப்ப எப்படி ஒரு வைராக்கியம் வந்துருதா? அவர் இருக்கிற போல நானும் இருக்கணும். அதுதாங்க ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம எல்லாம் சிறு பிள்ளைகளா இருக்கிறோம் அவர் சாயல்ல. ஆனா இயேசுவை போல பூரண புருஷனா வளர்ற சாயலுக்கு எதிர்பார்க்கிறார். அந்த growth அப்படி எதிர்பார்க்கிறார். நம்ம எப்போ பிறந்தோமோ அவர் சாயல தான் பிறந்துட்டோம் மறுபடியும், அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா யாரை போல இருக்கணுமா? கிறிஸ்துவை போல வளர்ந்துருக்கணும். அதனால தான் நம்மை கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக உங்களை நடத்துவாராகன்னு பவுல் எழுதுறார். இது போன வாரத்து மெசேஜ். அப்போ ஆவியின் கனியை நீங்க எடுத்து நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா அதுல சாதாரண பொறுமை போடல. அப்படின்னா யோபுவின் பொறுமை அங்க சொல்லல. அங்க யார் பொறுமை சொல்லியிருக்குது? தேவனுடைய பொறுமை, நீடிய பொறுமையை சொல்லிட்டார். அதனால பேசுறதுக்கே நமக்கு இடமே இல்லை, சாக்கு போக்கு சொல்ல வழியே இல்லை.
பெருமையா சொல்லிக்க நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன், இத்தனை வருஷமா நான் பொறுமையா சகிச்சுட்டே இருக்கிறேன். ஒண்ணும் செல்லாது. என்ன செய்யாது? செல்லாது. அவரை போலவே நம்ம இருக்கணும்ன்றது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். ஆனா நம்மளை பிறக்கும் போது அவர் போலதான் இருக்கிறோம், அது குழந்தை தன்மை. ஆனா மெச்சூர்டா நல்ல வளர்ந்த ஒரு நபராக அப்படி நம்ம இருக்கணும்ன்றது தேவனுடைய விருப்பம். அதற்கு நேராக நம்மை நடத்துவாராக. பவுல் அப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரணும்னு சொல்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது வளர்றது வளர்றதுன்னா அவரை ரொம்ப அதிகமா அப்படியே இமிட்டேட் பண்றது தாங்க அவருடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில வளருது புதுசா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ், ஒரு சூத்திரம் சொல்றது. ஜெபம் என்றால் அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபார்முலா, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடையாதுங்க. ஆனா நம்ம அப்படிலாம் ரொம்ப ட்ரை பண்றோம். ஜெபம் என்றால் இதுதான் ஜெபம், அதுக்கு ஒரு ஃபார்முலா, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன்லாம் நம்ம கொண்டு வந்து என்ன செய்யறோம், இப்படி 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 போடுறோம். இல்ல, இயேசு சொன்னார், நான் வந்து பூமி முழுவதிலும் அந்த நாள் எப்படி வரப்போகுது, ஒரு கண்ணியை போற வரப்போகுது, சோதனை அவன் வரப்போறான். அதுல தப்பித்துக் கொள்ளும்படியாக நீங்க எப்படி இருக்கணும், விழித்திருங்கள் சொல்லிட்டார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டார். முதல் அர்த்தம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னா நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்ன, கண்ணை மூடிக்கிட்டு ஜெபம் பண்றது, ஸ்தோத்திரம் சொல்றது, அவர்கிட்ட கேட்கறது. இது வந்து ஜெபம், இது நமக்கு தெரிஞ்சது. இது ஜெபத்தினுடைய ஒரு சிறு பகுதி தான். ஆனா அந்த இடத்துல இயேசு எதை மீன் பண்ணியிருக்கிறார் தெரியுமா, அவரோடு கூட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப். அவ்வளவு க்ளோஸா, ரொம்ப இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ரொம்ப மிகவும் அவரோடு கூட ஒரு நூல் இழை, ஒரு சின்ன துரும்பு தூசு அளவுக்கு கூட ஒரு கேப் வராதபடிக்கு அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய உறவை அவரோடு கூட நீங்கள் ஸ்திரமாக ஸ்ட்ராங்காக வைக்கிறது தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஜெபம். ஒரு ஜூ ஒரு அர்த்தம் சொன்னாரு ஜெபத்துக்கு. அவர் சொன்னாரு 3 அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னார். முதல் அர்த்தம் வந்து தேவ சமூகத்தில் நம்ம துதித்து வருகிறோம், நீங்க ரிக்வஸ்ட் எல்லாம் கொடுக்குறீங்க, விண்ணப்பங்களை எல்லாம் கொடுக்குறீங்க. அது அடுத்தது சொன்னாரு, கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கம்யூனிகேஷன், ஒரு லவ், ஒரு அன்பு, அவங்களுக்குள்ள காணப்படக்கூடிய அந்த ஒற்றுமை, அந்த ஒருமைப்பாடு, இதெல்லாம் பிரேயர். இப்படி ஒரு லைஃப்பை தான் அவர் எதிர்பார்க்கிறாராம். இதுதான் ஒரு அந்த எபிரேய பாஷையில ஜெபம்னு நம்ம தமிழ்ல சொல்றோமே, அதுக்கான அர்த்தம் இதுதான். அப்ப அந்த இடத்துல இயேசு எதை மீன் பண்ணியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? இயேசு எப்படி கூப்பிடுறதை மீன் பண்ணியிருப்பாரு? இல்ல, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு கடைசி வரைக்கும் இயேசு வரும் மட்டும் அவரையே விடாம நான் பிடிச்சுப்பேன். எப்படி தெரியுமா, எலியா வந்து போனாரு, நான் சாக என்னை எடுத்துட்டு போறாருப்பான்னு சொன்னாரு. ஆனா இந்த எலிசா கண்ணும் கருத்துமா தன் கண்ணை எலியாவை விட்டு எடுக்கவே இல்லை. இந்த எலியா சொல்றாரு, எலிசாவே நான் இன்னும் அங்க போக வேண்டியிருக்கு, நீ எங்க போனாலும் நான் கூடவே வருவேன். கடைசியில கேட்டார், உனக்கு என்ன வேணும்? உம்முடைய வரங்கள் இல்லை, அது எனக்கு ரெட்டிப்பா வேணும். அப்படியா, அப்ப நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்ன செய்யணும், பார்த்தா அது உனக்கு கிடைக்கும் சொன்னார். இவர் விட்டாரா? விடவே இல்லை, கூடவே போனார். கடைசியில ஒரு அக்னி ரதமா, ஒரு குதிரை ரதம் அது வந்து என்ன செஞ்சது, இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சுழல் காற்றுல அது வர, அது இவங்களை பிரிக்க, அப்பந்தான் பிரிவு வந்தது. விடவே நான் உம்மை மாட்டேன், அதை பெற்றுக்கொள்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். எலியாவே உண்மை நான் விட மாட்டேன். அதே போலதான் இயேசுவே நான் உண்மை விட. இது தாங்க அதுல அவர் சொல்லியிருக்கிற ஜெபம். இதுதான் அவர் அந்த இடத்துல மீன் பண்ணியிருக்கிறது. நாம இன்னும் ஈக்குவேஷன்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு ஃபார்முலா எல்லாம் அதெல்லாம் சரி கிடையாது. அது வந்து குழந்தை பருவத்தில் அது தேவை, சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறு பிள்ளைகளான ஒரு அனுபவத்தில் நம்ம இருப்போம், அப்போ தேவை. ஆனால் வளர்கிற அனுபவம் என்பதுல வேற. இது எப்படி அவரோடு கூட அந்யோன்யமாக உரையாடுகிறது. அவர் என்ன செய்வார்னா, தான் இருதயத்தில் இருக்கிறது நம்மகிட்ட சொல்வார். நாம என்ன செய்வோம், அவர்கிட்ட பேசுவோம். என்ன மேட்டர் பேசுவோம்? இயேசு மறுரூபமாகி அந்த மலையில தன்னை காண்பித்தார் பார்த்தீங்களா? வெண்டைக்காய் கத்திரிக்காய் மேட்டரா பேசினாங்க? இல்ல, மோசேயும் எலியாவும் வந்தார்கள். என்ன பேசினாங்க? அவர் எருசலேமிலே பட போற பாடுகள், அது எப்படி அவர் மறிக்க போறாரு, என்ன சமாச்சாரம், அந்த மீட்பின் பலியாக அவர் அந்த இடத்துல ஆக போகிற விதத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள். அப்ப இன்றைக்கு கூட இயேசுவோடு நம்ம அந்த
அவ்விதமாக இணைந்திருந்தால் நம்மோட என்ன பேசுவார்? அவரு தன் இருதயத்தை சொல்வார், ஆத்துமாக்களை குறித்த காரியங்களை சொல்வார், ஊழியத்தினுடைய விஷயங்களை சொல்லுவார், நம்மிடத்திலே நடக்க போற சம்பவங்களை எல்லாம் சொல்வார். இப்படிப்பட்ட இந்த மாதிரி தேவனோடு கூட நம்ம என்ன செய்யணும்? இசைந்து போகிற ஒரு வாழ்க்கை தான் மெச்சூர்டு கிறிஸ்டியன். அதைத்தான் ஒரு ஜெப வாழ்க்கைன்னு சொல்றாரு. அதை தான் விழித்திருங்கள்னு சொன்னார். அப்படி விழித்திரு, அந்த மாதிரி விழித்திரு. இந்த எலியாவை விட்டு எலிசா போமாட்டேன்னு சொன்ன மாதிரி உன் கண்ணை அங்க இங்க பறக்க விடாம என்னையே பிடிச்சிக்கோ அப்படி சொன்னார். எனி டைம் ரகசிய வருகை நடக்கும். எப்படி எலியாவையும் அவங்களையும் அந்த சுழல் காற்று மாறி வந்து பரலோகத்திலிருந்து வந்து ஒன்று பிரித்து அந்த ரதங்கள்லாம் வந்து பிரிச்சதோ, அதே போல ரகசிய வருகை வரும்பொழுது நாம உலகத்திலிருந்து பிரிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தினின்று பிரிக்கப்படுவோம். அது நடக்கும். ஏன்னா சரீரத்தை விட்டு பிரிகிற அனுபவம் என்ன செய்யுது? அதுவும் ஒரு அனுபவம் தான். ஆனா உயிரோடு கூட நம்ம இருந்தால் நம்ம மறிக்க மாட்டோம், அப்படியே மறுரூபமாகும். இந்த பூமியை விட்டு நம்ம பிரிச்சுவோம். இந்த செப்பரேஷன் நடந்துடும், இது நடந்துடும். அதனால தான் அவர் சொன்னார், நீ கவனமாக இருக்கணும். நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ பார்த்தீன்னா இன்னைக்கு இயேசு வரும்பொழுது எக்காட சத்தம் கேட்கணும். கேட்டால் எடுத்துக்கொள்ளப்படணும். உங்களுடைய உடன்படிக்கையில் இயேசுவுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அந்த உடன்படிக்கையை நம்ம மீறிட்டா முடியாது. உடன்படிக்கையில் பிள்ளைகளாக நம்ம அந்த உடன்படிக்கையை காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும். மிகுந்த அன்போடு அவரை நேசிக்கணும். அவருடைய நேச்சர் தான் நமக்கு தேவை. அந்த நேச்சரை நம்ம படிக்கணும், அதில் தான் நம்ம போகணும், அதைத்தான் நம்ம வாஞ்சிக்கணும். அதனால் நம்ம இப்போ நிறைய விஷயங்களை தாண்டி வந்துட்டோம். இந்த இடத்துல எனக்கு தெரிந்து உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்துருக்கிற காரியங்கள், நிறைய காரியம் கற்றுக் கொடுத்துருக்கார். அதனால் நீங்கள் எதை வாஞ்சிக்கணும்னு நான் சொல்லி தருவேன்னா, அவருடைய நேச்சரை வாஞ்சியுங்கள், அவரை போல இருக்கணும்னு வாஞ்சியுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எப்படி நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படி சொல்லி யோசித்து பாருங்கள். சில நேரம் நமக்கு முடியாது தான், ரொம்ப கஷ்டம் தான், சில நேரம் தவறுன போல இருக்கும். ஆனால் கூட விடறதில்லை. நான் மறுபடியும் என்ன செய்வேன்? என்னை புதுப்பித்து கொண்டு நான் என்ன செய்வேன்? என் காரியத்தை சரி பண்ணிக்கிட்டு முதல்ல மைண்டில் சரி பண்ணணும். ஆமாம், மிஸ்டேக் தான் ஆகி போயிடுச்சு, இல்லை ஆனாலும் அந்த நேச்சரை நான் வாஞ்சிக்கிறேன். அவர்கிட்ட சொல்லணும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கப்பா, அப்படி தான் நான் இருக்க விரும்புகிறேன். அப்படி சொல்லும் பொழுது நமக்கு அவர் உதவி செய்வார். கிருபைன்னா என்ன கிருபை? நான் பைபிள் படித்து புரிஞ்சுக்கிட்டது இதுதான். ஆனால் பெரிய டிபேட்லாம் நடந்துட்டு இருக்குது. ஹைப்பர் கிரேஸ், லோவர் கிரேஸ், ஃபாஸ்டர் கிரேஸ், இந்த கிரேஸ், பாட்டம் கிளாஸ் கிரேட்டு, ஹெவன்லி கிரேஸ். இல்லைங்க, என்ன கிரேஸ் கொடுக்குறாரு? அவரே கிரேஸு. அடுத்தது என்ன கிரேஸ் தெரியுமா? இதை அவரை போல நீங்கள் இருக்கணும்னு வாஞ்சிப்பீங்க பாருங்க. யூ கெட் ஹிஸ் கிரேஸ் abundantly. தாராளமாக அந்த கிருபையை உங்களுக்கு அவர் அருளுகிறார். ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்க. அவருடைய நேச்சரை நீங்கள் அப்படியே நீங்கள் பிரதிபலிக்கணும்னு விரும்புகிறீங்க. பிதாவாகிய தேவனை உங்களில் காட்ட விரும்புகிறீங்க. இயேசுவை உங்களிலிருந்து வெளிப்படுத்த நீங்கள் விரும்புகிறீங்க. அதுதான் அவருக்கு பிரியமாக இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது தான் மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவங்க இப்படி இருக்கிறாங்க? எப்படி இவங்க இப்படி இருக்கிறாங்க? எவ்வளவு கஷ்டம், ஆனால் இதில் இப்படி இருக்காங்களே, சந்தோஷமாக இருக்கிறாங்களே. இதை தேவன் வாஞ்சிக்கிறார். நீங்கள் அவரை வெளிப்படுத்தணும். அவருடைய வெளிச்சம் உங்களிலிருந்து பிரகாசிக்கணும். இதை ஒருத்தர் விரும்பினாதான் அவர் என்ன செய்ய முடியும்? கிருபை செய்ய முடியும். இது தாங்க கிருபை. இதில் கொஞ்சம் சில நேரம் தடுமாறி விழுந்த போல இருக்கும். இல்லை, நான் அவர் நேச்சரை வெளிப்படுத்தணும். எழுந்து நிற்கும் போது அந்த கிரேஸ் அப்படின்னு கொடுத்து நில்லு, இன்னும் உனக்கு நிறைய கிரேஸ் தரேன், நீ என்னை வெளிப்படுத்துகிற ஆசைப்பட்டுட்டல, நீ என்னை வெளிப்படுத்து, உன் செய்கையில் வெளிப்படுத்து, உன்னுடைய பேச்சில் வெளிப்படுத்து, நீ பாடுறிய அதில் வெளிப்படுத்து. உன்னை பார்க்குறவங்க அப்படியே என்னை பார்க்கட்டும், அந்த அன்பை பார்க்கட்டும். அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய கண்களிலே அவருடைய அன்பின் கண்கள் தென்படும். நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளிலே அவருடைய அன்பு அப்படியே ஓடி வரும். அது நெய்யாக அது பொழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நடக்கும் பொழுது அவருடைய வல்லமை உங்களிலிருந்து புறப்படும். நீங்கள் இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை நீங்கள் நம்புறீங்களா? எவ்வளவோ வரங்களை நம்ம வாஞ்சித்து இருக்கலாம். எல்லாம் தேவைதான், ஆவிக்குரிய வரங்கள் தேவைதான். அதெல்லாம் எதுக்கு? அந்த ஆவியின் கனிகளை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்களேன். அன்பு, சமாதானம், சந்தோஷம், இதெல்லாம் யாருடைய நேச்சர்? அவருதுங்க. அவர்கிட்ட சோர்வே கிடையாது. அவர் எப்பவும் சந்தோஷமாக தான் இருக்கிறார். அதனால தான் நீ எப்படி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறார். அதில் இச்சை அடக்கம்னு ஒன்று தமிழில் போட்டிருக்கோம். ஆனால் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கோம்? செல்ஃப் கண்ட்ரோல்.
அதுதான் கரெக்ட். தன்னையே அடக்குறது. பாருங்க, நம்மளை அவர் சாகடிக்கு போட்டுருன்னா பாவத்து நிமித்தம் நம்மளை எப்பமோ கொண்டு போட்டுருலாம். ஆனால் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, இதை நான் செய்யலைன்னு சொல்லி அவர் ஞானமாய் காரியங்களை செய்து தன் குமாரனையே கொடுத்துட்டார். தன் குமாரனையே கொடுத்துட்டார். தன்னையே அடக்கி கொண்டார். அவர் தன் கையை நீட்டி நம்ம அடிச்சிருக்கலாம், இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல். பதட்டமாக நம்மகிட்ட பேசியிருந்திருக்கலாம், கொடூரமான வார்த்தைகளை நம்மகிட்ட அவர் சொல்லியிருக்கலாம். செல்ஃப் கண்ட்ரோல். அன்பா பேசுறார். அந்த கண்டிக்கும் போது கூட இயேசுவினுடைய கண்டிப்பில் ஒன்றை நான் பார்த்தேன். அதுக்கு அருமையான ஒரு வார்த்தை, ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அவரே போட்டார். ஏன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ அந்த வார்த்தையை போட்டார், அன்பு கலந்த ஒரு கண்டிப்பு. எப்படியா? அன்பு கலந்து வருகிற ஒரு கண்டிப்பு தான். கண்டிப்பு இல்லைன்னு இல்லை, அவர் நம்மளை திட்டமாட்டாருன்னு இல்லை, ஹி ரெபியூக்ஸ், அவர் கண்டிக்கிறாரு. ஆனால் அந்த கண்டிப்பில் எது கலந்து வருமா? அன்பு கலந்து வரக்கூடிய ஒரு கண்டிப்பு. அப்போ பாருங்க, இந்த காரியங்கள் நீங்கள் ஆவியின் கனிகள் எல்லாம் ஸ்டடி பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அவரோட நேச்சர் தான். பிதாவாகிய தேவனை நீங்கள் பாருங்கள், அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய செய்கையெல்லாம் நீதி. எபேசியர் 2:10 சொல்லுகிறது, ஏற்கனவே விதமான நீதியின் காரியங்களை நம்ம செய்யும்படியாக அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரா? ஆயத்தம் பண்ணிட்டார். நம்மளை உருவாக்கி அப்படி ஆயத்தம் பண்ணிட்டார். அந்த நீதியின் செய்கைகளை நம்ம செய்யணும். அதனால தான் ரைச்சியஸ் ஆக்ட்ஸ் நம்மகிட்ட கரெக்டாக காணப்படும். அது அவரில் இருக்கிறது, அப்படியே நம்மளும் நடக்கும். நம்முடைய காரியமெல்லாம் நீதியாக இருக்கும். தேவ நீதியை குறித்து பேசுகிறேன் நான். அந்த நீதியின் காரியங்கள் நம்மளே காணப்படும். இப்படி எல்லாமே மொத்தத்தில் பைபிள் முழுசுமே சொல்லியிருக்கிறது அவருடைய நேச்சரில். எப்போ அவர் இருக்கிற நேச்சரில் நாம் இருக்கணும். கிரேஸ்ன்னு சொல்லுது, ஹைப்பர் டிஸ்பர், எனக்கு என்ன அதெல்லாம் நான் அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. எப்போ பைபிள் நல்லா புரிய ஆரம்பிச்சிச்சோ, அவர் எதற்கு கிரேஸை கொடுக்குறாரு? அவரை போல நான் இருக்க வாஞ்சிக்கிறபடியினாலே தடுமாறுற நான் சில நேரம் ரொம்ப கிரேஸை கொடுத்து என்ன செய்கிறாரு? நிற்க வைக்கிறாரு. நான் தடுமாறலன்னா கூட கிரேஸ் கொடுக்குறாரு. நீ இன்னும் பிரதிபலி என்னன்னு சொல்லு. இதுதாங்க கிரேஸ். இதுதான் கிரேஸ். இதுக்கு தான் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மண்டை போட்டு எல்லாரும் உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கும் ஃபார்முலா சூத்திரம்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. அவருக்கு எந்த ஃபார்முலாவும் எந்த சூத்திரத்துக்குள்ள அவர் அடங்குகிறவர் அல்ல. உங்களை அப்படியே நீங்கள் ஒப்புவிக்கணும், விட்டு கொடுக்கணும். நீங்கள் அவர் உங்களை உபயோகப்படுத்துறதுக்கும் நீங்கள் அவரை போல வாழணும்னு சொல்லி பண்ணுற அந்த காரியத்துக்கும் நீங்கள் அப்படியே உங்களை விட்டு கொடுத்துருங்க. நான் என்னை அப்படியே விட்டு கொடுத்துட்டேன்ப்பா, என்னுடைய செல்ஃப் டிசையர் ஒன்றும் வேண்டாம், என்னுடைய செல்ஃபிஷ் காரியம் எல்லாம் தூக்கி போட்டேன், நான் முற்றிலும் உண்மை கொடுத்துட்டேன். உண்மை தான் நான் ஃபாலோ பண்ண விரும்புகிறேன். உம்முடைய பிள்ளையா நான் உண்மை போலே நடக்க விரும்புகிறேன். சிம்பிள், அவ்வளோதான். நீர் அன்பாக இருக்கிறீர், நான் அன்பாக இருக்கேன். நீ நீதிபரர், நான் நீதி செய்ய விரும்புகிறேன். நீ பரிசுத்தர், நான் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன். நீர் இப்படி தான் இருக்கிறீர், நான் அப்படி தான் இருக்க விரும்புகிறேன். இவ்வளவுதாங்க அவருடைய காரியம். நான் இவ்வளோ காலம் பைபிள் படித்து நான் அவரை குறித்து தெரிந்து கொண்டது இதுதான். இதைத்தான் அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் ரகசிய வருகையில் காணப்படணும்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அவர் சொல்லியிருக்கிற விழித்திருங்கள், இல்லைன்னா விழித்திருந்து ஜெபமங்கள்னு எப்படி எடுத்தாலும் சரி, அது அவரோடு கூட அந்த கொஞ்சம் ஒரு மயிர் இழை கூட கேப் இல்லாத ஒரு அருமையான அந்த ரிலேஷன்ஷிப், உங்களுடைய கம்யூனிகேஷன் வித் காட், அவரோடு கூட உங்களுடைய பாரங்களை ஷேர் பண்ணுறது, அவர் ஒருத்தருக்கு ஒருவர் ஷேர் பண்ணுற இந்த விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து அவரோடு நடக்கிறது. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்பது போல வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இன்றைக்கு அவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இயேசு சீக்கிரத்திலே வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.